கடகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடகம் ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். கிரக நிலைகள்: ராசியில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் என கிரக நிலையெல்லாம் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள்: 7/8/2024 அன்று சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 11/8/2024 அன்று செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16/8/2024 அன்று சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். பலன்கள்: என் கடமை பணி செய்வது கிடைப்பதே என்பது போல பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காமல் எடுத்த காரியங்களை செய்யும் குணமுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். பயணம் மூலம் நன்மைகள் கிடைக்கும், செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலும் பண வரத்து அதிகரிக்கும், புத்தி சாதுரியம் கூடும், ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும், கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும், உறவு பலப்படும், பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீர்கள். அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படும், வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும், பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். பிரச்சனைகள் குறையும், குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும், அதனால் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும், வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும், போட்டிகள் குறையும், புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும், எந்த வேலையையும் முதலில் கவனிப்பது என்று குழப்பம் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவீர்கள். வாகன யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும், எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உங்களுக்கு உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் இப்பொழுது வந்து சேரும். பண வரத்து திருப்தி தரும், எதிர்ப்புகள் குறையும், கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும், புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும், வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும், ஆர்வமுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உண்டாகும், பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் இப்பொழுது வந்து சேரும், மேலும் இடமாற்றம் உண்டாகலாம், எதிர்பாராத திடீர் செலவுகளும் இப்பொழுது வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இந்த மாதத்தில் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது மிகவும் நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கான பரிகாரம்: அபிராமி அந்தாதி துதிப்பாடி அம்மனை வழங்கி வர குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், காரிய அனுகூலம் ஏற்படும், மனதில் மகிழ்ச்சியும் பண வரவும் கூடுதலாக இருக்கும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, திங்கள். சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, அதிர்ஷ்ட தினங்கள் 17, 18. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.